Good morning students. நம்ம இப்போ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸோட 5வது செஷன் பார்க்க போகிறோம். இந்த 5வது செஷனில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் நம்மளுடைய மைக்ரோ ப்ராசஸர் 8085 உடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து மைக்ரோ ப்ராசஸர் 8085 உடைய இன்ட்ரடக்ஷனை வந்து கிளாஸ் 1ல் பார்த்தோம். ஃபுல்லாக இன்ட்ரடக்ஷன் சொன்னால் 8085 பற்றி பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபுல்லாகவே நான் அதில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து மைக்ரோ ப்ராசஸர் 8085ங்கிறது ஒரு 8-பிட் மைக்ரோ ப்ராசஸர். சரியா? 8-பிட் டேட்டாஸை வச்சுக்கிட்டு அந்த டேட்டாஸை வச்சு நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு எப்படி வந்து நம்ம சின்ன சின்ன சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றின ஃபுல் இன்ட்ரடக்ஷனும் நான் வந்து கிளாஸ் 1ல் கொடுத்துருக்கேன். தென் கிளாஸ் 2ல் நம்ம ஆர்கிடெக்சர் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பார்த்தோம். ஆர்கிடெக்சரில் எல்லா பிளாக்ஸுமே நம்ம டீட்டெயில்டாக படிச்சிருக்கோம். மெயினாக அக்யூமுலேட்டர், D register, ALU, program counter, instruction registers, then நமக்கு general purpose registers என்னென்னலாம் இருக்குது, தென் எப்படி டைமிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் வேலை ஒர்க் பண்ணுது, அதோட ஃப்ரீக்வன்சி என்னென்ன கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்குது, ஸ்டேட்டஸ் சிக்னல்ஸ் இருக்குது, டைரக்ட் மெமரி ஆக்சஸ் எப்படி பண்ணுறாங்க, இன்ட்ரப்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எல்லாத்த பற்றின இன்ட்ரடக்ஷன் நம்ம ஆர்கிடெக்சரில் பார்த்துருக்கோம். சரிங்களா? தென் கிளாஸ் 3ல் நம்ம பின் டயக்ராம் பற்றி படித்தோம். ஃபுல்லாக வந்து பின் டயக்ராம்னா என்ன, அதை எப்படி வந்து கிளாஸ் வந்து டிவைட் பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய 40 பின்ஸோடைய ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம பின் டயக்ராமில் கிளாஸ் 3ல் பார்க்கணும். சரியா? தென் கிளாஸ் 4ல் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட் எப்படி இருக்கும், ஸோ பேஸ்ட் ஆன் த வேர்ட் சைஸ் ஆர் லென்த் ஆஃப் த வேர்ட் எப்படி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டிவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து லாஸ்ட் கிளாஸ் 4ல் வந்து நம்ம பார்ப்போம். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்னா எப்படி இருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன, இட்ஸ் அ கமாண்ட். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் கட்டாயமாக ஆப்பரண்டும் இருக்கணும், ஆப் கோடும் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? இது எல்லாமே வந்து நம்ம கிளாஸ் 4ல் பார்த்தோம். பேஸ்ட் ஆன் த வேர்ட் சைஸ் சிங்கிள் பைட் இன்ஸ்ட்ரக்ஷன், 2 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன், 3 பைட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டிவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ என்ன ஆப்ரேஷன் பண்ணுதோ அதை பொறுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக மைக்ரோ ப்ராசஸருக்கு கொடுக்கப்படுகின்ற பைனரி பேட்டர்னால் ஆன கட்டளைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்று பெயர். ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக, ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷனை செய்வதற்காக மைக்ரோ ப்ராசஸருக்கு நம்ம ஒரு பைனரி பேட்டர்னில் ஒரு கமாண்டை கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு பேர் தான் என்னது? இன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் நேற்று நம்ம பார்த்தோம். ஒரு மைக்ரோ ப்ராசஸரில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்கள் அனைத்தும் சேர்ந்து மொத்தமாக இன்ஸ்ட்ரக்ஷன் செட் எனப்படும். ஸோ மைக்ரோ ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ மைக்ரோ ப்ராசஸர் எவ்விதமான செயலை செய்ய வேண்டும் என்பது இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து இருக்கும். ஸோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அந்த ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷனை தான் மைக்ரோ ப்ராசஸர் வந்து செய்ய போகும். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் 8085 பொறுத்த மட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது அதன் செயலை பொறுத்து, இதை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு, என்ன ஆப்ரேஷன் செய்ய போதோ அதை பொறுத்து 5 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ஸோ 5 குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் ஆன் த ஆப்ரேஷன், என்ன வேலை செய்ய போதோ அதை பொறுத்து 5 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு சொன்னால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்னு சொன்னால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒரு டேட்டா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் வந்து மெயினாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். மூவ் A,B, A,R1, A,R2 அப்படி ஒரு ரிஜிஸ்டர்லேருந்து இன்னொரு ரிஜிஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அடுத்தது அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர்ட். அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் இதில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாக இந்த அரித்மெட்டிக் குரூப்பில் வரும். அடிஷன் ஆப்ரேஷன், சப்ராக்ஷன் ஆப்ரேஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இந்த செகண்ட் குரூப்பில் வந்துடும். அடுத்தது லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ நமக்கு தெரியும் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னாலே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, லாஜிக்கல் கேட்ஸ், அண்டு, ஆறு, எக்ஸ்ஆர், எக்ஸ்நார் இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் வந்து லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குரூப்பில் வந்துடும். ஸோ இதுதான் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பிரான்ச்சிங் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது இன்னொரு சீக்வன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சீக்வன்ஸாக தான் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ப்ரோக்ராமில் வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொன்றா வரிசைப்படி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் சீக்வன்ஸாக. ஸோ இந்த மாதிரி வரிசையாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல இந்த பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன், பொதுவாக பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன், கால் இன்ஸ்ட்ரக்ஷன், ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன், இதுதான் பிரான்ச்னு சொல்லுவாங்க.
ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது ஒரு இடத்துல வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராம் சீக்வன்ஸ் வந்து அப்படியே ஆல்டர் ஆகிடும். அந்த இடத்துல இருந்து எங்கே எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கோ அந்த இடத்துல இருந்து ஜம்ப் பண்ணி எங்கே போக சொல்கிறோமோ அந்த இடத்துக்கு தாவி போயிடும் ப்ரோக்ராம். இட் இஸ் கால்ட் பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அது பேர் என்னது? பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி தான் கால் இன்ஸ்ட்ரக்ஷன். எந்த அட்ரஸை நம்ம கால் பண்ணுறோமோ அந்த அட்ரஸுக்கு ப்ரோக்ராம் சீக்வன்ஸ்லேருந்து மாறி போயிடும். தட் இஸ் கால்ட் பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த லாஸ்ட் ஒன் மிஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதில் இந்த பிட் மேனிப்புலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மிஷின் கண்ட்ரோல் குரூப்பில் வரும். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் த ஆப்ரேஷன் த மைக்ரோப்ராசஸர் பெர்ஃபார்ம்ஸ் the instructions are divided into 5 types. They are data transfer instruction, arithmetic instructions, logical instruction, branching instruction and machine control instruction. Machine control instruction. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் அதுக்கு கீழே என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த பிரிவில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்கள் டேட்டாவை ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு ஃபஸ்ட்டு எங்கேருந்து மூவ் பண்ணுதோ அந்த இடத்துக்கு பேர் சோர்ஸ், எங்கே போய் சேருதோ அந்த இடத்துக்கு பேர் டெஸ்டினேஷன் மூவ் செய்கின்றது. ஓகே, சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணுது, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மூவ் செய்கின்றது. இத்தகைய மாற்றம் நடைபெற்ற பின்பும் சோர்ஸில் உள்ள டேட்டா மாறுவதில்லை. டேட்டாவில் எந்த சேஞ்சும் இல்லை ஆகாது. டேட்டா வந்து ஜஸ்ட் வந்து மூவ் ஆகுது, அவ்வளோதான். இந்த பிரிவில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்களின் மூலம் டேட்டாவை ரிஜிஸ்டர்களுக்கு இடையில், ரிஜிஸ்டருக்கும் மெமரிக்கும் இடையில் மற்றும் ரிஜிஸ்டருக்கும் ஐஓ டிவைஸ்க்கும் இடையில் மூவ் செய்து கொள்ளலாம். என்ன சொல்கிறாங்க? இதை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யூஸ் பண்ணி டேட்டாஸை வந்து என்ன பண்ணலாம்? ரிஜிஸ்டருக்கும் இடையில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை ரிஜிஸ்டருக்கும் மெமரிக்கும் இடையில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை ரிஜிஸ்டருக்கும் ஐஓ டிவைஸ்க்கும் இடையில கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். ரிஜிஸ்டர் டு ரிஜிஸ்டர், ரிஜிஸ்டர் டு மெமரி, ரிஜிஸ்டர் டு ஐஓ டிவைஸ். இந்த பிரிவில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்கள் எக்ஸிக்யூட் ஆகின்ற பொழுது எவ்வித கண்டிஷன் ஃப்ளாகுகளும் பாதிக்கப்படுவதில்லை. ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு வந்து ஃப்ளாக்ஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விதமான ஃப்ளாகும் என்ன ஆகலன்னு சொன்னால் அஃபெக்ட் ஆகலை. இந்த ஃப்ளாக் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு ஆர்கிடெக்சர் படிக்கும்போது ஃப்ளாக் ரிஜிஸ்டர்னு ஒரு ரிஜிஸ்டர் படித்தோம். அதில் வந்து என்னன்னு சொன்னால் மைக்ரோ ப்ராசஸர் அப்போதைக்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணுதோ அதை சுட்டி காமிக்கிறதுக்காக ஃப்ளாக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃப்ளாக் ரிஜிஸ்டர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நமக்கு 5 விதமான ஃப்ளாக் ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது. இந்த 5 ஃப்ளாக் ரிஜிஸ்டர்ஸுமே வந்து மைக்ரோ ப்ராசஸருடைய அப்போதைய ஸ்டேட்டஸோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ இந்த மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போது எந்த விதமான ஃப்ளாகும் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து அடுத்தது வந்து அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது என்னது? அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பிரிவில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்கள் அடிஷன், சப்ராக்ஷன், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் போன்ற செயல்களை செய்வதற்கு பயன்படுகிறது. இதில் என்னென்னலாம் வருதுன்னு சொன்னால் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரியெல்லாம் இதில் வருது. ஓகே, தென் இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் கூட அடிஷன், சப்ராக்ஷன் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால அதுவும் இதில் தான் வருது. இவ்வகை இன்ஸ்ட்ரக்ஷன் பொதுவாக அக்யூமுலேட்டருக்கு தொடர்புடைய அரித்மெட்டிக் செயல்களை செய்யும் தன்மை கொண்டதாகும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணணும்னு சொன்னால் அக்யூமுலேட்டருக்கு சம்மந்தப்பட்ட அரித்மெட்டிக் செயல்களை செய்யும் தன்மை கொண்டதாக இருக்கும். இன்க்ரிமெண்ட் மற்றும் டிக்ரிமெண்ட் ஆகிய செயல்கள் எந்த ஒரு ரிஜிஸ்டரிலும், எந்த ஒரு ரிஜிஸ்டர் பேரிலும் அல்லது எந்த ஒரு மெமரியிலும் நடைபெறலாம். இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன்ஸ் எதில் நடக்கும்னா ரிஜிஸ்டரில் நடக்கலாம், இல்லை ரிஜிஸ்டர் பேரில் நடக்கலாம், இல்லை ஏதாவது மெமரியில் கூட நடக்கலாம். ஓகே, டிஏடி என்கிற ரிஜிஸ்டர் ஆனது என்கின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனது 16 பிட் டேட்டாவை நேரடியாக ரிஜிஸ்டர் பேரில் வைத்து ஆட் செய்வதற்கு பயன்படுகிறது. டிஏடின்னு ஒரு டைரக்ட் அக்யூமுலேட்டர் அப்படின்னு டைரக்ட் ஆட் அக்யூமுலேட்டர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இது வந்து 16 பிட் டேட்டாவை ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிரிவில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்கள் எக்ஸிக்யூட் ஆகி முடித்த பின்பு கிடைக்கப்பெறுகின்ற முடிவை பொறுத்து அதற்குரிய கண்டிஷன் ஃப்ளாக்கள் சேஞ்ச் ஆகும். போனதில் சேஞ்ச் ஆகாதுன்னு பார்த்தோம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷனில். இதில் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ரிசல்ட்டை பொறுத்து கண்டிஷன் ஃப்ளாக்கள் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது வந்து என்னென்னு சொன்னால் அண்டு, ஆறு, எக்ஸ்ஆர், காம்ப்ளிமெண்ட், கம்பேர், ரொட்டேட் போன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இந்த லாஜிக்கல் குரூப்பில் வரும். போன்றது எல்லாமே என்னதில் வரும்? இந்த லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குரூப்பில் வருது. சரியா? அனைத்து லாஜிக்கல் செயல்களும் அக்யூமுலேட்டரில் உள்ள டேட்டாவுடன் தொடர்பு கொண்டதாகும். எல்லாமே அக்யூமுலேட்டர் கூட தொடர்பு கொண்டதாக இருக்கும்.
இதுலேயும் கண்டிஷன் ஃப்ளாக்கள் மாறுபடுதுன்னு போட்டிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ரிசல்ட்டை பொறுத்து கண்டிஷன் ஃப்ளாக்ஸ் வில் பி அஃபெக்டட். ஸோ ஏஎன்ஏ அண்ட் லாஜிக் கம்பேர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த பிரிவில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்கள் சாதாரண ப்ரோக்ராமின் போக்கினை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்ற உதவுகின்றது. ஸோ பிரான்ச்சிங் நான் சொன்ன மாதிரி ப்ரோக்ராம் சீக்வன்ஸை வந்து அல்டர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதில் சில வகையான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுகின்ற கண்டிஷனை பொறுத்து ப்ரோக்ராமின் போக்கினை மாற்றுகின்றது. மேலும் சில வகையான இன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வித கண்டிஷனும் இல்லாமலேயே ப்ரோக்ராமின் போக்கினை மாற்றுகின்றது. சிலது கண்டிஷனை பொறுத்து ஜம்ப் ஆன், நாட் ஈக்குவல், ஜம்ப் இஃப் 0 அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷனை பொறுத்து சிலது மாறும். சிலது கண்டிஷன்ஸ் இல்லாமையே வந்து ப்ரோக்ராமோட சீக்வன்ஸை வந்து மாற்றக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த பிரிவில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்கள் எக்ஸிக்யூட் ஆகின்ற போது கண்டிஷன் ஃப்ளாகுகள் பாதிக்கப்படுவதில்லை. இது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னு சொன்னால் இது மூலமாக கண்டிஷன் ஃப்ளாக்ஸ் என்ன ஆகாதுன்னா அஃபெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த பிரிவில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்கள் ஸ்டாக் மெமரியை சரி செய்வதற்கும், ஸ்டாக் மெமரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இன்புட் போர்ட்டில் உள்ள டேட்டாவை ரீட் செய்வதற்கும், அவுட்புட் போர்ட்டில் டேட்டாவை ரைட் செய்வதற்கும், இன்டரப்ட்களை எனேபிள் மற்றும் டிசேபிள் செய்வதற்கும், இன்டரப்ட் மாஸ்கை செட் அல்லது கிளியர் செய்வதற்கும், மைக்ரோ ப்ராசஸரை எத்தகைய செயலை செய்யாமல் இருக்க செய்வதற்கும் மற்றும் ஹால்ட் செய்வதற்கும் பயன்படுகிறது. ஸோ இது எல்லாமே வந்து மெஷினுக்கு சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன், மெஷின் கண்ட்ரோல் ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்டாக் மெமரியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு, அவுட்புட் டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்கு, இன்டரப்ட்ஸை வந்து எனேபிள் மற்றும் டிசேபிள் செய்வதற்கு, இன்டரப்ட் மாஸ்கை வந்து செட் அல்லது கிளியர் செய்வதற்கு, இது எல்லாத்துக்குமே மற்றும் ஹால்ட் ஆப்ரேஷன் இது எல்லாத்துக்குமே மெஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் யூஸ் ஆகுது. இதில் புஷ் PSW என்கின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை தவிர வேறு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் எக்ஸிக்யூட் ஆகின்ற போதும் கண்டிஷன் ஃப்ளாக்கள் பாதிக்கப்படுவதில்லை. புஷ் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் மட்டும்தான் கண்டிஷன் ஃப்ளாக்ஸ் அஃபெக்ட் ஆகுது. மற்ற நேரத்தில் கண்டிஷன் ஃப்ளாக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு 5 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன் இஸ் அரித்மெட்டிக், அதுக்கு அடுத்தது லாஜிக்கல் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்து மெஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன். இது 5மே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் குரூப்போடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் குரூப்புங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு இடத்துலேருந்து அடுத்த இடத்திற்கு, மற்றொரு இடத்துக்கு, சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தட் இஸ் டேட்டாவை கொண்டு செல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குரூப். சரியா? டேட்டாஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ரிஜிஸ்டர் டு ரிஜிஸ்டர் ஆர் ஃப்ரம் ரிஜிஸ்டர் டு மெமரி ஆர் ஃப்ரம் ரிஜிஸ்டர் டு எனி IO டிவைஸ். சரியா? இது எல்லாமே நடக்கிறது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான். இந்த வகையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இந்த குரூப் கீழே வரும். ஸோ இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் குரூப்பில் நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு முதல்ல பார்க்கலாம். இந்த பிரிவில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்கள் டேட்டாவை ரிஜிஸ்டர்களுக்கு இடையில் மூவ் செய்வதற்காக அல்லது மெமரிக்கும் ரிஜிஸ்டருக்கும் இடையில் மூவ் செய்வதற்காக பயன்படுகிறது. இவ்வகை இன்ஸ்ட்ரக்ஷன்களினால் கண்டிஷன் ஃப்ளாக்கள் பாதிக்கப்படுவது இல்லை. ஸோ கண்டிஷன் ஃப்ளாக்ஸ் ஆர் நாட் அஃபெக்டட் பை திஸ் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் கண்டிஷன் ஃப்ளாக்ஸ்னால் நமக்கு 5 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாக்ஸ் வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூவ் R1, R2 அப்படின்னா மூவ் த கண்டென்ட். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்பொழுது MOV அப்படிங்கிறது ஒரு நிமோனிக். தட் இஸ் MOVன்னு நம்ம வந்து நார்மலாக வந்து இங்கிலீஷில் மூவ்க்கு ஸ்பெல்லிங் எழுதுவோம். அதை ஷார்ட்டாக வந்து இங்கே நிமோனிக்காக எழுதும் பொழுது MOV எப்படி எழுதுறாங்க. இட் இண்டிகேட்ஸ் மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன். R1, R2, R1ங்கிறது ஒரு ரிஜிஸ்டர், R2ங்கிறது ஒரு ரிஜிஸ்டர். ஸோ R2ங்கிறது இங்கே சோர்ஸ், R1ங்கிறது டெஸ்டினேஷன். இப்படி கொடுக்கும்பொழுது என்ன ஆகுன்னு சொன்னால் மூவ் த கண்டென்ட் ஆஃப் ஒன் ரிஜிஸ்டர் டு அனதர். ஒன்றில் இருப்பது இன்னொரு ரிஜிஸ்டருக்கு மாறுது. எதுலேருந்து எங்கே வரும்னா R2 ரிஜிஸ்டரில் என்ன டேட்டா இருக்கோ அது வந்து R1 ரிஜிஸ்டருக்கு மூவ் ஆகும். அதை தான் இங்கே வந்து இந்த ஆரோ மார்க் போட்டு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. R2 ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஆனது R1 ரிஜிஸ்டருக்கு மூவ் ஆகின்றது. ரெஜிஸ்டர் R2வில் உள்ள மதிப்பானது ரெஜிஸ்டர் R1க்கு செல்கின்றது. இதை போட்டுட்டு இந்த மார்க் ஆரோ மார்க் போட்டு எழுதிட்டு இந்த ஒரு லைனை எழுதினாலே போதும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எத்தனை சைக்கிள்ஸ் தேவைப்படும்? மிஷின் சைக்கிள்ஸ் 1 சைக்கிள். இது என்ன மோட் ஆஃப் அட்ரஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோடில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா?
இங்கே எத்தனை டி ஸ்டேட்ஸ்னால் 4 டி ஸ்டேட்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் வந்து மூவ் ஆர் கமா எம். எம்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங்கில் பார்த்துருக்கோம். எம்ங்கிறது ஒரு மெமரி, இட் இண்டிகேட்ஸ் ரிஜிஸ்டர் பேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எந்த ரிஜிஸ்டர் பேர்னா ஹெச்எல் ரிஜிஸ்டர் பேர். ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ஹெச்எல் ரிஜிஸ்டர் பேர் 16 பிட் பேர். ஹெச்எல் ரிஜிஸ்டர் பேரில் இருக்கக்கூடிய மெமரி லொக்கேஷன் அந்த என்ன இருக்கோ அந்த லொக்கேஷனில் உள்ள மதிப்பானது ரிஜிஸ்டர் ஆருக்கு செல்கின்றது. ஹெச்எல் ரிஜிஸ்டர் பேர் கூறுகின்ற மெமரி லொக்கேஷனில் உள்ள மதிப்பானது. ஸோ ஹெச்எல் ரிஜிஸ்டர் பேர் எந்த மெமரி லொக்கேஷனை வந்து இண்டிகேட் பண்ணுதோ அந்த ரிஜிஸ்டர் பேரை இண்டிகேட் பண்ணக்கூடிய அட்ரஸில் இருக்க மதிப்பானது ரிஜிஸ்டர் ஆருக்கு செல்கின்றது. ஸோ அதனால தான் இந்த ஹெச்எல்ங்கிறது ஒரு மெமரி லொக்கேஷனை இண்டிகேட் பண்ணுது. அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மதிப்புங்கிற தனியாக ப்ராக்கெட் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெச்எல் ரிஜிஸ்டர் பேர் இண்டிகேட் பண்ணக்கூடிய மெமரி லொக்கேஷனில் இருக்கக்கூடிய மதிப்பானது ரிஜிஸ்டர் ஆருக்கு செல்கின்றது. ஸோ இது எத்தனை சைக்கிள்ஸ்னால் 2 சைக்கிள். எத்தனை ஸ்டேட்ஸ்? 7 ஸ்டேட்ஸ். எத்தனை டி ஸ்டேட்ஸ்னு சொன்னால் 7 டி ஸ்டேட்ஸ். இட் இண்டிகேட்ஸ் ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங். அதே மாதிரி இங்கே ஆர் கமா எம், இங்கே வந்து எம் கமா ஆர் ரெண்டும் ஒரே தான். அப்படியே ஆர் வந்து இங்கே சோர்ஸாகவும் எம் வந்து டெஸ்டினேஷனாகவும் செயல்படுது. ஸோ ஆரில் இருக்கக்கூடிய மதிப்பு ஹெச்எல் ரிஜிஸ்டர் பேருக்கு கூறுகின்ற மெமரி லொக்கேஷனுக்கு போகுது. ஹெச்எல் ரிஜிஸ்டர் பேருக்கு டேரெக்டாக போகலை. ஹெச்எல் ரிஜிஸ்டர் பேர் என்ன மெமரி லொக்கேஷனை இண்டிகேட் பண்ணுதோ அந்த மெமரி லொக்கேஷனுக்கு போகுது. ஓகேவா? திஸ் இஸ் ஆல்சோ ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங். தென் அடுத்தது 4th டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மூவ் இமீடியட். ஐ வந்துருச்சு பார்த்தீங்களா? மூவ் இமீடியட் ஆர் கமா டேட்டா. ஸோ டேட்டாவானது இமீடியட் டேட்டாவானது ரிஜிஸ்டர் ஆருக்கு செல்கின்றது. இன்ஸ்ட்ரக்ஷனின் 2வது பைட்டில் உள்ள மதிப்பானது ஆர் ரிஜிஸ்டருக்கு செல்கின்றது. ஸோ பைட் 2 அப்படிங்கிற டேட்டாவை தான் இங்கே பைட் 2ன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. டேரெக்டாக டேட்டா இமீடியட் அப்படிங்கிறது டேரெக்டாக டேட்டாவை கொடுத்தாங்க. என்ன டேட்டா வேணால் இருக்கலாம். ஓகே, என்ன டேட்டா வேணால் நீங்கள் கொடுக்கலாம். அந்த டேரெக்டாக டேட்டா வந்து ஆர் ரிஜிஸ்டருக்கு டேரெக்டாக போயிடுச்சு. This type of addressing is immediate addressing. Then அடுத்து move immediate m comma data. m நாலே memory, it indicates any register pair, HL register pair. So data 2 byte data எங்கே போகுதுன்னு சொன்னால் 2 byte data இல்லை byte 2, it goes to HL register pair. மெமரி அது என்ன HL register pair என்ன மெமரி லொக்கேஷனை வந்து இண்டிகேட் பண்ணுதோ அந்த மெமரி லொக்கேஷனுக்கு டைரெக்டாக இந்த டேட்டாவானது மூவ் ஆகுது. ஓகேவா? அடுத்தது இப்போ மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது LXI லோடு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இதுவும் ஒரு டேட்டாவை கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்னால இதுவும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் குரூப் கீழே தான் வருது. லோட் ரிஜிஸ்டர் பேர் இமீடியட். லோட் LXIனா லோட் ரிஜிஸ்டர் பேர் இமீடியட். ஐனா இமீடியட். ரிஜிஸ்டர் பேர்னா எந்த ரிஜிஸ்டர் பேர்? ஹெச்எல் ரிஜிஸ்டர் பேர், RH/RL. ரிஜிஸ்டர் பேரை 2ஆக பிரிச்சிருக்காங்க, லோ ஆர்டர் ஹை ஆர்டர். லோ ஆர்டர் ரிஜிஸ்டர் பேர், ஹை ஆர்டர் ரிஜிஸ்டர் பேர். பைட் 2 பைட் 3 டேட்டா 16 பிட் டேட்டா இல்லையா? ஸோ அதை 2 பைட் 2 பைட் 3ன்னு காமிக்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனின் 2வது பைட்டில் உள்ள மதிப்பானது RP என்கிற ரிஜிஸ்டர் பேரில் உள்ள லோ ஆர்டர் ரிஜிஸ்டர் பேருக்கும் லோ ஆர்டர் ரிஜிஸ்டர் பேர் RLக்கும் மற்றும் 3வது பைட்டில் உள்ள மதிப்பானது ஹை ஆர்டர் ரிஜிஸ்டர் பேர் RH-க்கும் செல்கின்றது. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய மெமரி லொக்கேஷனில் நம்ம சொன்னது மாதிரி RPயை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க, RH/RLன்ட்டு. பைட் 2 தட் இஸ் லோ ஆர்டர் பைட் 2 வந்து RL பேருக்கு போகுது, பைட் 3 வந்து RH-க்கு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இமீடியட் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட் 10 டி ஸ்டேட்ஸ், 3 மிஷின் சைக்கிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் LDA இன்ஸ்ட்ரக்ஷன். LDAனா லோட் அக்யூமுலேட்டர் டைரக்ட். அட்ரஸ் வந்து பைட் 2 பைட் 3ன்னு பிரிச்சிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷனின் 2வது பைட் மற்றும் 3வது பைட் கூறுகின்ற மெமரி லொக்கேஷனில் உள்ள மதிப்பானது. இந்த ரெண்டும் என்ன மெமரி லொக்கேஷனில் காமிக்குதோ அந்த மெமரி லொக்கேஷனில் இருக்கக்கூடிய டேட்டா. ஏன்னா இங்கே அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ரஸ் வந்து பைட் 2 பைட் 3ன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்ரஸில் என்ன டேட்டா இருக்கோ அது வந்து டேரெக்டாக அக்யூமுலேட்டருக்கு போய் லோட் ஆகும். ஓகேவா? இங்கே டேட்டா கொடுக்கல, அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய டேட்டாவானது அக்யூமுலேட்டருக்கு மூவ் ஆகும். சரியா? திஸ் இஸ் டைரக்ட் அட்ரஸிங். லோடுக்கு ஆப்போசிட் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஸ்டோர் இன்ஸ்ட்ரக்ஷன். STA அப்படின்னா ஸ்டோர் அக்யூமுலேட்டர் டைரக்ட். இங்கே லோடில்
அட்ரஸ்ல இருந்து அக்யூமுலேட்டருக்கு வந்துச்சு. ஸ்டோர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால் ஜஸ்ட் ஆப்போசிட். அக்யூமுலேட்டில் இருக்கிறது அட்ரஸ்க்கு வரும். இங்கே என்ன அட்ரஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த அட்ரஸ்க்கு வரும். ஸோ அக்யூமுலேட்டரில் உள்ள மதிப்பானது இன்ஸ்ட்ரக்ஷனின் 2வது மற்றும் 3வது பைட் கூறுகின்ற மெமரி லொக்கேஷனுக்கு செல்கின்றது. ஓகே, ஸோ டைரெக்டாக அக்யூமுலேட்டர்லேருந்து போகுது. ஸோ லோடும் ஸ்டோரும் ஆப்போசிட் டைப்ஸ், ஒன்றுக்கொன்று எதிர்மறையாக செயல்படக்கூடியவை. ஓகே, அடுத்தது LHLD அப்படின்னா என்னென்னா லோட் ஹெச்எல் டைரக்ட். ஹெச்எல் ரிஜிஸ்டர் பேர் நமக்கு தெரியும். ஹெச்எல் ரிஜிஸ்டர் பேரை டைரெக்டாக போய் லோட் பண்ணுது. எல்லுங்கிறது பைட் 2 பைட் 3, ஹெச்ங்கிறது பைட் 3 பைட் 2 + 1 பைட் 2 + 1. இன்ஸ்ட்ரக்ஷனின் 2வது மற்றும் 3வது பைட் கூறுகின்ற மெமரி லொக்கேஷனில் உள்ள மதிப்பானது எல் ரிஜிஸ்டருக்கும் மற்றும் அதற்கு அடுத்த மெமரி லொக்கேஷன் உள்ள மதிப்பானது ஹெச் ரிஜிஸ்டருக்கும் செல்கின்றது. ஸோ பைட் 2 பைட் 3 என்ன அட்ரஸை சொல்லுதோ அந்த அட்ரஸில் உள்ள மதிப்பு எல் ரிஜிஸ்டருக்கு போகும். அடுத்தது பைட் 2 பைட் 3யோட அடுத்த மெமரி லொக்கேஷனில் என்ன இருக்கோ அது வந்து ஹெச் ரிஜிஸ்டர் பேருக்கு போகும். ஸோ இதுதான் வந்து லோட் ஹெச்எல் டைரக்ட். எத்தனை டி ஸ்டேட்ஸ்? அதிகமான டி ஸ்டேட்ஸ் 16 டி ஸ்டேட்ஸ், 5 மெஷின் சைக்கிள்ஸ், டைரக்ட் அட்ரஸிங். ஸோ இதுக்கு ஆப்போசிட் ஸ்டோர் ஹெச்எல் டைரக்ட், ஸ்டோர் ஹெச்எல் டைரக்ட். ஸோ இதில் மெமரி லொக்கேஷன்லேருந்து ஹெச்எல்க்கு போச்சு. இங்கே ஹெச்எல் ரிஜிஸ்டர் பேரில் இருக்கிறது மெமரி லொக்கேஷனுக்கு போகுது. எல்ல இருக்கிறது பைட் 2 பைட் 3, தட் இஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு போகும். அதுக்கு அடுத்த அட்ரஸ் +1க்கு ஹெச் ரிஜிஸ்டரில் இருக்கிறது போகுது. ஸோ இது LHLD, இது SHLD, தட் இஸ் ஸ்டோர் ஹெச்எல் டைரக்ட். ஓகே, அடுத்து LDAXRP லோட் அக்யூமுலேட்டர் இன்டைரக்ட். லோட் அக்யூமுலேட்டர் இன்டைரக்ட். இன்டைரக்ட்னா என்னென்னா ஆர்பி ரிஜிஸ்டர் பேர் கூறுகின்ற மெமரி லொக்கேஷன் உள்ள மதிப்பானது அக்யூமுலேட்டருக்கு செல்கின்றது. ரிஜிஸ்டர் பேர்னா ஆர்பி, அது எந்த அட்ரஸ் மெமரி லொக்கேஷனில் உள்ள மதிப்பை வந்து வச்சுருக்கோ அந்த மதிப்பு வந்து அக்யூமுலேட்டருக்கு டைரெக்டாக போகுது. ஸோ ரிஜிஸ்டர் பேருங்கிறது ரிஜிஸ்டர்கள் பி மற்றும் சி அல்லது ரிஜிஸ்டர்கள் டி மற்றும் இ எதை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். BCDEHL எந்த ரிஜிஸ்டர் பேனாலும் எடுத்துக்கலாம். அது என்ன மெமரி லொக்கேஷனை காமிக்குதோ அந்த மெமரி லொக்கேஷனில் இருக்க டேட்டா டைரெக்டாக அக்யூமுலேட்டருக்கு போகும். தென் அதுக்கு ஆப்போசிட் ஸ்டோர் அக்யூமுலேட்டர் இன்டைரக்ட். ஸ்டோர் அக்யூமுலேட்டர் இன்டைரக்ட். ஸோ அக்யூமுலேட்டரில் உள்ளது ரிஜிஸ்டர் பேருக்கு போகும். எந்த ரிஜிஸ்டர் பேர்? BCDEHL எந்த ரிஜிஸ்டர் பேரை வேணாலும் அது வந்து காமிக்கலாம். அந்த ரிஜிஸ்டர் பேருக்கு டைரெக்டாக அக்யூமுலேட்டரில் உள்ள டேட்டா அது எந்த மெமரி லொக்கேஷனை இண்டிகேட் பண்ணுதோ அந்த மெமரி லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகும். அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்ட்ரக்ஷன். XCHG அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்ட்ரக்ஷன். எக்ஸ்சேஞ்ச் H&L with D&E. H&L with D&E. சரியா? ஸோ ஹெச்எல் ரிஜிஸ்டர் பேரில் என்ன டேட்டா இருக்கோ அது DE ரிஜிஸ்டர் பேருக்கு வரும். டியில் என்ன இருக்கோ அது ஹெச்எல் ரிஜிஸ்டர் பேருக்கு போகும். ஸோ டியில் உள்ளது ஹெச்சில் உள்ளது டிக்கு. பாருங்கள், டபுள் சைடு ஆரோ மார்க். அதே மாதிரி இயில் உள்ளது எல்லுக்கு, எல்லில் உள்ளது இக்கு. ஸோ ஹெச்எல் ரிஜிஸ்டர் பேரில் உள்ள மதிப்பானது டிஇ ரிஜிஸ்டர் பேரில் உள்ள மதிப்புடன் எக்ஸ்சேஞ்ச் ஆகின்றது. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது. சரியா? இது எல்லாமே வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது எல்லாமே என்னதுப்பா? டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதோட நம்ம வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்ம பார்த்தாச்சு. இது போக நம்ம ஃபஸ்ட்டில் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 5th கிளாஸில் நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக தான் வந்து ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 5 டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாசிஃபிகேஷனில் பார்க்கணும். என்னென்ன டைப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தட் இஸ் ஃபஸ்ட் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், செகண்ட் வந்து அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன், லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து பிரான்ச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், லாஸ்ட்டில் மெஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது எல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு டேட்டா 5 டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் ஃபஸ்ட்டு டைப் நம்ம பார்த்துக்கிட்ட வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் குரூப். இந்த குரூப்பில் முதல்ல வந்து மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் மெயின் பார்ட். மூவ் R1, R2, அடுத்து மூவ் R, M, M, R, then move immediate instructions R, data, move M, immediate M, data, அடுத்து load immediate register pair, then load accumulator direct, store accumulator direct, load HL direct, store HL direct, then load accumulator indirect, then store accumulator indirect, then கடைசி டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்ட்ரக்ஷன். கடைசி வந்து எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.
இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எந்த விதமான இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால எப்போயுமே கண்டிஷன் ஃப்ளாக்ஸ் வந்து என்ன ஆகாதுன்னா அஃபெக்டே ஆகாது. ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஃப்ளாக்ஸில் போய் செக் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்த டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னென்னு சொன்னால் அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.